தியானத்தில் மட்டுமே ஆன்ம நிலையிலிருந்து நமக்கு பொருள் என்பது கிடைக்கும். எதுக்காக ஆன்ம நிலையிலிருந்து பகவத்கீதையை படிக்கணும்? கிருஷ்ணர் என்பவர் ஆன்ம நிலையிலிருந்து சொல்லியிருக்காங்க. அதற்காக நாம ஆன்ம நிலையிலிருந்து பார்க்கும்போது மட்டுமே உண்மையமான அர்த்தம், உள்ளர்த்தம், பரமார்த்தம் என்பது நமக்கு புரிய வருது. இந்த ஸ்லோகத்தில் ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா அவர்கள் யக்னத்தில் என்ன நடக்குது அப்படின்ற விஷயங்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஆன்மா வளர்ச்சியில் 7 வகையான நிலைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி. கடைசி நிலைதான் பூர்ணாத்மா, பரமாத்மா அப்படின்னு சொல்லி தெரியும். இந்த படைப்பு என்பது எப்பவுமே நிரந்தரமாக நடந்து கொண்டே இருக்கும். எப்பயாவது ஒரு கேள்வி வந்ததா? மார்ஸு, மர்க்யூரி, வீனஸு இந்த மாதிரி கிரகங்கள்ல இந்த மாதிரியான ஜீவம் என்பது இல்லை, அதாவது பௌதீக ஜீவம் என்பது இல்லை. ஆனா இந்த குரு கிரகத்தில் மட்டுமே ஜீவம், பௌதீக ஜீவம் என்பது இருக்கு. இந்த உலகத்தின் பேரு பூமி அப்படின்னு சொல்றோம். இந்த பூமிக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா ஜீவ கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. மை டியர் மாஸ்டர்ஸ், எப்படி இங்க மட்டும் இந்த படைப்பு என்பது நடந்தது, அங்கே எல்லாம் நடக்கவில்லை என்றால் எத்தனையோ பேருடைய படைப்பாளர்களுடைய கஷ்டமும் இதில் உள்ளது. படைப்பாளர் என்பது யார்? இந்த படைப்பாளர் பூர்ணாத்மாக்கள் தான். அனைத்தும் அவருடைய ஆன்ம பயணம் எல்லாமே வெற்றிகரமா முடிந்து விட்டதுக்கு அப்புறம் நானு, எனக்கு அப்படின்ற விஷயம் இன்னும் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் எதுவுமே இல்லை. எல்லாமே முடிஞ்சிச்சு அவருடைய பயணம். அப்படி என்னும் போது அவரு இந்த படைப்புக்காக அம்சாத்மக்களை உருவாக்கி கொடுப்பார். அந்த அம்சாத்மக்களின் மூலம் அவருக்கு பெரிய பெரிய அனுபவங்கள் வருது. அப்படியே இந்த உலக நன்மைக்காக, உலக படைப்புக்காக அவரின் மூலம் படைப்பு என்பது செய்வார். அதற்காகவே நாம் எல்லோரும் அந்த விதமான அம்சாத்மாக்கள் என்பவர் வெறும் ஆன்மாக்கள் மட்டுமே கிடையாது. நாம் எல்லோரும் படைப்பு செய்வதற்காக உருவாக்கப்பட்ட ஆன்மாக்கள். பூர்ணாத்மாவிலிருந்து வெளியே வந்து படைப்பு செய்ய வேண்டும் என்ற விருப்பத்தோட வந்திருக்கிறோம். இங்கே படைப்பு செய்வதற்காக வந்திருக்கிறதுனால நாம அந்த பூர்ணாத்மாக்கு உதவி செய்கிறோம். அதாவது சக படைப்பாளர்கள். we are all co-creators. இந்த மாதிரியான பூர்ணாத்மாக்கள் அனைவரும் படைப்பு என்பது எங்கே ஆரம்பமாகுது அப்படின்னா இந்த விதமான தியான யக்னங்களில் ஆரம்பமாகும்.